ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல ப்ரோ. கானா வினோத் இந்த பணப்பெட்டி எடுத்துட்டாரு அப்படிங்கிறது என் மனசு ஏத்துக்கவே மாட்டுக்கு. ஏன்னா இப்ப கூட வீட்டுக்குள்ள பாருங்களேன், அந்த மனுஷன் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு தான் சுத்திட்டு இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு எப்படி என்ன தோணுச்சுன்னே தெரியல. எதனால அந்த பணப்பெட்டி எடுத்தார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய மாட்டுக்கு. மேபி இன்னும் 10 நிமிஷத்துல எங்களை அள வச்சிருவீங்க. ஏன்னா இன்னும் கானா வினோத் பணப்பெட்டி எடுக்கல. அந்த ஒரு சீனுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த மனுஷன் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு ஃபன் பண்ற, எங்களை கொஞ்சம் என்டர்டைன் பண்ணிட்டு தான் போயிருக்காப்ல. இப்ப கடைசியா வீட்டுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க, அதான் புலம்பருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களா, பணப்பெட்டிக்கான டாஸ்க். அந்த டாஸ்க்ல கூட மனுஷன் உட்கார்ந்து ஃபன் பண்றாரு ப்ரோ. அந்த டாஸ்க்ல கூட உட்கார்ந்து மனுஷன் ஃபன் பண்றாப்ல. பிக் பாஸ் சிரிக்க வைக்கிறாப்ல. அங்க பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்களை பண்றாப்ல. பார்க்கவே நல்லா இருக்கு. இப்படி கலகலன்னு இருந்த ஒரு மனுஷன் எப்படி இந்த பணப்பெட்டி எடுத்தார் அப்படிங்கிறது சுத்தமா ஐடியா இல்ல. அந்த வகையில எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. என்னன்னா, இவனை பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சபரிக்கு டைட்டில் கொடுத்துருவானு தோணுது ப்ரோ. ஏன்னா சபரிக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு பிரிவிலேஜ் கொடுக்குறானோ என்ன கதைன்னு எனக்கே தெரியல. ஒரு டாஸ்க்னு வச்சு அந்த டாஸ்க்ல இதுதான் ரிவார்டுன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னா அந்த விஷயத்தை தான் ரிவார்டா கொடுக்கணும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது சபரிக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன கதை? இப்படி சிறப்பு சலுகைகள் கொடுத்து கடைசியில சிறப்பு சலுகை இந்தாப்பா டைட்டில்னு சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை தான் வீட்டுக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது மொத்தமா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம இந்த புலம்புற டாஸ்க்ல 2 பேர் மாத்தி கொஞ்சம் வன்மத்தை கக்கிக்கிட்டாங்க. 2 பேர் மாத்தி ஒரு மாதிரி வன்மத்தை கக்கிக்கிட்டாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள இன்னும் 2 பேருக்கும் அந்த வன்மம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது ஓப்பனா தெரிஞ்சு என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்துறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கா போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த புலம்பல் டாஸ்க பாத்துறலாமா? சோ வீட்டுக்குள்ள பணப்பெட்டிக்கான 6வது டாஸ்க் நினைக்கிறேன். ஆமா, 6வது டாஸ்க புலம்புற டாஸ்க கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்க் கவுண்டர் மாதிரி ஒன்று வச்சு அந்த கவுண்டர் முன்னாடி போய் நின்று புலம்ப ஆரம்பிக்கிறோம். பஸ்ஸர் அடிச்சோடனே உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏதாச்சும் கண்ட மினிக்கு புலம்பிட்டே இருக்கணும். நீங்க நல்லா புலம்புறீங்கன்னா உங்களுக்கு 5000 10,000 சொல்லிட்டு கவுண்டர்ல இருந்து காசு வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கான புலம்பல் சரியில்லை, நீ கொஞ்சம் டம்மியா புலம்புறீங்கன்னா உள்ள இருந்து வேப்பல ஜூஸ் வருது. வேப்பல ஜூஸா இல்ல பாவக்காய் ஜூஸான்னு தெரியல, உள்ள இருந்து ஒரு ஜூஸ் வருது, ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம விக்கல் சிக்கரம் தான் போனாப்ல. விக்கல் சிக்கரம பொறுத்தவரைக்கும் சொல்லவா வேணும், அந்த மனுஷன் நல்லாவே புலம்புவாப்ல. அப்ப அந்த மனுஷன் கரெக்டான கண்டென்ட் கையில் எடுத்தாப்ல. யார் எடுத்தாரு தெரியுமா? திவ்யாவை எடுத்தாப்ல. திவ்யாவை எடுத்து புலம்ப ஆரம்பிச்சாரு ப்ரோ. புலம்பிட்டே இருக்காப்ல. அந்த பொண்ணு தான் இது நேர்மையான பொண்ணு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கே. அந்த பொண்ணு பண்ற தப்புலாம் தெரிய மாட்டேங்க. நான் எவ்வளவுதான் பிக் பாஸ் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் என்ன யாருமே நம்ப மாட்டேங்காங்க. எனக்கு உங்க மேலே கோவம் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு மனுஷன் புலம்புறங்க பேர்ல தனக்குள்ள இருக்க அந்த கோவத்தெல்லாம் பிக் பாஸ் மேல இறக்குறாப்ல. ஏன்னா விக்ரமுக்கு பிக் பாஸ் மேல சேதன மேல எல்லாம் கோவம் இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிப்பார்ல. அந்த வகையில திவ்யா வீட்டுக்குள்ள தப்பா தான் இருக்காங்க, அவங்க நேர்மையா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும், ஓகேவா? அந்த விஷயத்த அவன் லாஸ்ட் சாட்டர்டே சண்டே கொண்டு போகும்போது கூட சேதனை என்ன சொல்லியிருப்பாங்க, நீ தான் நிறைய தப்பு பண்ணிருக்க, தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சாரி கேட்டு அந்த விஷயத்த மறைக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு சேதனை அந்த கண்டென்ட்ல நம்ம விக்கல் சிக்கிறமோ ஒரு அடி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள உட்காந்து புலம்பிட்டு தான் இருந்தாப்ல. அப்ப இந்த டாஸ்கை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, பிக் பாஸ் மேல எனக்கு கோவம் தான், நான் ஏகப்பட்ட விஷயத்த சொல்றேன், ஆனா அந்த விஷயத்த கரெக்டா கூட எடுத்துக்க மாட்டேங்க. அப்ப என்ன விஷயத்த பாக்குறீங்க, சேதனை அதை தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்ல சேதனுக்கு ஆப்போசிட்ல தனக்கான வன்மத்தை கொட்டிட்டாப்ல. எனக்கு இங்க இருந்து ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுது ப்ரோ, கண்டிப்பா இந்த வாரம் விக்கல் சிக்கரம் அவுட் ஆயிருவாப்ல. அவ்வளவுதான், விக்கல் சிக்கரம் அவுட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க ப்ரோ. எப்ப எவன் டீமுக்கு ஆப்போசிட்ல பேசுறானோ அப்பவே அவனை கட் பண்ணி எழுதி போட்டுருவாங்க. அந்த வகையில தலைமை இந்த டாஸ்க் யூஸ் பண்ணி பிக் பாஸ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. நான் அந்த பொண்ணுக்கான தப்பெல்லாம் எடுத்து சொன்னா நீங்க கண்டுக்க மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகைகள் கொடுக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிக் பாஸ் டீம் ஆப்போசிட்ல பேசுறாப்ல. அப்ப இடையில அப்படி பேசிட்டே இருக்கும்போது திவ்யாக்கான டாபிக் முடிஞ்சு போச்சு. அப்ப கனிக்கான டாபிக் போனாப்ல. கனி என் மேல பெரிய பாசம் வச்சிருக்காங்க, நான் கனி மேல பெரிய பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கனி டாபிக் போகும்போது ஜூஸ் வந்துட்டு உள்ள இருந்து, ஏன்னா புலம்பல் சரியில்லைன்னு சொல்லி ஜூஸ் வந்துட்டு அந்த வகையில் மனுஷனை பொறுத்த ஒரு 80,000 ரூபாய் வின் பண்ணாப்ல. அடுத்தது நம்ம அரோரா வந்துச்சு. அரோரா புலம்ப சொன்னா போன்ல பேசுன மாதிரி, பாத்தீங்கன்னா எனக்கு துஷார் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க, துஷார் நல்ல பையன் பார்த்துக்கோங்க, துஷார் ஏதோ ஒரு வகையில் இங்க இருத்துட்டான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஏதோ போன்ல பேசுற மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு பணமே வரல, ஜூஸா வந்துட்டு இருக்கு. ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஜூஸா வந்துட்டு இருக்கு. கடைசியா ஒரு 2 கட்டு பணம் வந்துச்சு, 15,000 20,000 அந்த பொண்ணு வின் பண்ணிச்சு. அவ்வளவுதான். அடுத்ததா வீட்டுக்குள்ள நம்ம கானா வினோத் அவர்கள் போனாப்ல. ஃபன்னு என் தலைவன் செதிட்டான். தலைவன் நல்ல ஒரு ஃப்ளோ எடுத்தான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து சரியான ஒரு ஃப்ளோ எடுத்து பயங்கரமா ஃபன் பண்ணாப்ல. தண்ணி பழத்தை வச்சா செஞ்சுட்டு இருந்தாப்ல, தண்ணி பழத்தை பிடிச்சி வச்சு செஞ்சுட்டு இருந்தாப்ல. பட் எங்கேயோ போற வரல அந்த கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் முடிஞ்சு லைட்டா அப்படியே ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, பணம் வந்துட்டு இருக்கும்போது மனுஷன் பேசிட்டு இருக்காப்ல, ஜூஸ் வேகமா போய் ஜூஸை குடிக்க போறாப்ல டக்குன்னு. இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் முடிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசியில தான் அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறது, பணத்தன்றதெல்லாம் பண்ணோம். மனுஷன் இடையிலே போறாப்ல.
மனுஷன் இடையில பிச்சு பிடின்னு அந்த ஜூஸை பிடிக்க போறா, ஜூஸை குடிக்க போறாப்ல. டக்குன்னு பிக் பாஸ் இப்பெல்லாம் குடிக்க வேண்டாம், நீ உட்கார்ந்து புலம்புப்பா அப்படின்ட்டாப்ல. இருந்தாலும் தலைவனுக்கு கண்டென்ட் இல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்டென்ட் காலி ஆயிடுச்சு. கடைசியில 2 ஜூஸ் வந்து நினைக்கிறேன். தலைவன் ஒரு 85,000 80,000 சேம் அதேதான் 85,000 நினைக்கிறேன். அவ்வளவு வின் பண்ணாப்ல. ஓகேவா. அடுத்ததா சபரி இல்ல, அடுத்து நம்ம சாண்ட்ரா அதுக்கு இடையில போனாங்கன்னு நினைக்கிறேன். சாண்ட்ராவை பொறுத்தவரை எம்மா கடுமையான புலம்பல் கைஸ், கடுமையான புலம்பல், இழுத்து புலம்புது. அதை ஸ்டார்டிங்கே திவ்யா மேலதான் வன்மம். ஸ்டார்டிங்க வந்து திவ்யாவை நான் நம்பினேன், அவ என்னை ஏமாத்திட்டா, அவ வந்து என்ன யூஸ் பண்ணிட்டா. ஒரு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவ என்ன யூஸ் பண்ணிருக்கா. அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு அடியை போட்டு அப்புறம் உட்காந்து நித்தியா புலம்புது. என் புருஷன் என் புள்ள, என் புருஷன் என் புள்ளன்னு சொல்லிட்டு அந்த குடும்ப குட்டிகளே உட்காந்து புலம்பி அதுலயே ஒரு சிம்பத்தி ஓட்ட எடுக்க ட்ரை பண்றாங்க. நான் உங்களுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன், உங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 8 போட்டுட்டே இருக்காங்க. பிக் பாஸ் டீம் பார்த்தாங்க, ஐயோ இது எந்த குடும்பம் குட்டின்னு சுத்துன்னு சொல்லிட்டு வேகமா பணத்தை வச்சுட்டாப்ல. வேகமா பணத்தை வச்சுட்டு ஒரு ஜூஸையும் வச்சுட்டு பஸ் அடிச்சிட்டாப்ல. இவ்வளவு வேகமா யாருக்குமே முடிக்கல. அம்மையார் புலம்பல் அப்படி வயின்னு குடும்பம் குட்டி நிச்சு பாருங்க. டக்குன்னு பணத்தை வச்சு ஒரே ஒரு ஜூஸை மட்டும் வச்சு முடிச்சு விட்டாச்சு. அவ்வளவுதான். ஒரு ஜூஸை குடிச்சு அவங்க கிளம்பியாச்சு. ஒரு 90,000 சம்பாதிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 90 85 சேவை அவ்வளவுதான். 1 லட்சம் எல்லாம் எடுக்கல. ஓகேவா. ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு நல்லா புலம்புனீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஓகேவா. அதுதான் அந்த டாஸ்காவே இருந்துச்சு. அப்ப அடுத்தது நம்ம சபரி அவர்கள் போனாப்ல. சபரியை பொறுத்தவரைக்கும் புலம்பிட்டான், இழுத்து புலம்பிட்டான். ஆனா அவன் கதை சொன்ன மாதிரி தான் சொன்னான். புலம்பல் அப்படிங்கிறது பெருசா எங்கேயுமே இல்ல. 2 கண்டென்ட்ல தான் சுத்தினா. என்னன்னா, ஒன்னு நான் நடிக்கேன்னு சொல்றாங்க, இன்னொன்னு நான் வந்து பாசம் காட்டுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையுமே சும்மா ஒரு குரூப்பிசம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 கண்டென்ட்ல தான் சுத்தினா. அதுக்கு ஒரு பஸ் அடிச்சு 1,05,000 ரூபாய் கொடுக்குறாப்ல பிக் பாஸ். இப்ப எனக்கான கேள்வி என்னன்னா, ஒருத்தர் நல்லா புலம்புனா 1 லட்சம் தானே சொன்னீங்க, அப்ப இவனுக்கு 1 லட்சம் தானே கொடுக்கணும், ஏன் 1,05,000 கொடுக்குறீங்க? சோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அவர் வந்து பயங்கரமான ஆளு, சபரியா ஐயோ அவரா பயங்கரமான ஆளு அப்படி காட்ட நினைக்கிறாங்களாம். ஒரு 5,000 தூக்கி கொடுத்தா சபரி கடுமையா புலம்பி இருக்கான்ப்பா, சபரி இந்த டாஸ்கை கடுமையா விளையாடி இருக்கான்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பாங்களா. அதுக்கு ஒரு 5,000 தூக்கி கொடுத்தாச்சு. சேனல் ப்ராடக்ட்னா இல்ல வேணா தூக்கி கொடுத்துட்டு இருப்பீங்க, சேனல் ப்ராடக்ட்னா என்ன வேணா தூக்கி கொடுத்துட்டு இருப்பீங்க. இதுல சபரிக்கு ஒரு 1,05,000. அடுத்ததா போன நம்ம திவ்யா, அது எம்மா ரப்பர்னு ஒரே இழுப்பா எடுத்தாச்சு. அது ஒரு 1 லட்சம் வின் பண்ணாங்க. இதுல கானா வினோத் தான் கொஞ்சம் ஃபன் பண்ணாப்ல. முடிச்ச உடனே போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு சீன் இல்லையா பிக் பாஸ் கேக்குறாப்ல. அடுத்த பணத்தை பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காப்ல. ஒரு கெட்டுல 5,000 ரூபாய் இருக்கும். அப்ப எத்தனை கெட்டு இருக்கு என்னங்கன்னு சொன்னா ஒரு கெட்டே பிரிச்சு போட்டு எண்ணிட்டு இருக்காப்ல. பிக் பாஸ் மேல இருந்து என்னப்பா என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பிடிச்சி ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு மாதிரி நல்லா ஃபன் பண்ணாரு ப்ரோ. ஜாலியா இருந்தாப்ல. வெளியே வந்து எல்லாரையும் கூட்டு பணத்தை போட சொன்னாப்ல. தனக்கான பணக்கெட்டுகளை வந்து எல்லாரையுமே வந்து போட சொன்னாப்ல. ஒரு மாதிரி நல்லா போச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 60 பணத்தை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசி நிறைய விஷயத்தை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு. வின் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், இது பண்ணா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு. இதுல விக்கல் சிக்கிரம பொறுத்தவரைக்கும் 20 lakhs வந்து எடுக்கலான்னு இருக்கான் போல. அவன் அப்படியே நின்றுட்டான். சபரியை பொறுத்தவரைக்கும் பணத்து பக்கத்திலே போல. அவன் பணத்தை ஒரு இதாவே மதிக்கல. என்ன கதனே தெரியல. மேபி அக்ரிமெண்ட்ல நீங்க தான் ரன்னர் அப் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு வாங்கிட்டாங்களா என்னமோ தெரியல. அவன் அசால்ட்டா உட்காந்துருக்கான். அவன் யோசிக்கவே இல்லை. அது மாதிரி சாண்ட்ராவும் பெருசா யோசித்த மாதிரியே தெரியல ப்ரோ. இப்ப எனக்கான கேள்வி என்னன்னா, சாண்ட்ராக்கு இவ்வளவு நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிறது சாண்ட்ராக்கு தெரியும். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு பேர் அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்ப வெளியே சாண்ட்ராக்கு அது நெகட்டிவா தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப வெளியே அது சாண்ட்ராக்கு நெகட்டிவா தான் போயிருக்கும்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நாங்க பணம் இல்லாம தான் இங்க வந்தோம், பேங்க் கரப்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. 18 லட்சம் இருக்கு. 18 லட்சம் அப்படிங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. வெளியே பிரச்சனைக்கு பட வாய்ப்பும் கிடைச்சிச்சு. 18 லட்சத்தை எடுத்துட்டு போலாமே. 18 லட்சத்தை எடுத்துட்டு போனா தனக்கான குழந்தைகள்லாம் நல்லபடியா பார்க்கலாம். அப்ப ஏன் அந்த பணத்து பக்கத்துல வரமாட்டுக்காங்க? சோ இங்க அப்போ அதுலயே ஃபேக்கா தானே இருந்திருக்காங்க. அந்த பேங்க் கரப்ட்னு சொன்னது, பணமே இல்ல, வாடகை கட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டினது எல்லாமே ஃபேக் தானே. ஏன்னா இவங்க இருக்கிறது சொந்த வீடு. இவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு போல, நான் வீடு கட்டிட்டு தான் வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணா குழந்தை பத்திக்கிட்டோம் ஏதோ ஒன்று சொன்னாப்ல. ஆனா அக்கா வீட்டுக்குள்ள என்ன சொன்னாங்க, வாடகை கட்ட கூட காசு இல்லாம இருந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. அதே சேம் பிரச்சனைமே அந்த ஒரு டாபிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டாப்ல ஒரு இன்டர்வியூல. நான் வந்து பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி வாடகைக்கெல்லாம் நிறைய விஷயத்த யோசிச்சு நிறைய விஷயத்த சேவ் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன்னு சொன்னாப்ல. சோ இவங்க மொத்தமாவே ஃபேக்கா தான் இருக்காங்க. இவங்களுக்கு பணம் தேவைன்னா இப்ப பணத்தை எடுத்துருக்கலாம். டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் நெகட்டிவா சொல்றாங்க. ஆனா பணத்தை பக்கத்திலே வர மாட்டேங்காங்க. கடைசி கட்டமா இங்க அரோரா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது பார்த்தா நம்ம கானா வினோத் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் யோசித்தது என்ன, நான் வேலை செஞ்சதுக்கான கூலிப்பா, நான் 95 நாள் கிட்ட உள்ள இருந்திருக்கேன், 98 நாள் கிட்ட உள்ள இருந்திருக்கேன், அதுக்கான கூலியா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரொம்ப டீசெண்டா அந்த அமௌண்ட் எடுத்துட்டாப்ல. வருத்தமா இருக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் மனுஷன் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காப்ல. ஆனா போறதுக்கு முன்னாடி அளவு வச்சுட்டு போறாப்ல. அதுதான் பெரிய சிரிப்பா இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பரவாயில்ல ப்ரோ, அந்த மனுஷனே தான் உழைச்சாரு இந்த டிக்கெட் ஃபினல். இங்க பாருங்க, இந்த மணி பாக்ஸ் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் அந்த மனுஷன் தான் பயங்கரமா உழைச்சு நிறைய காசு சம்பாதிச்சாப்ல. அதே காசை அவரே எடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியுங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.